பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு நீதி அரசர் அக்னி பார் திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். இராணுவத்தை செயலற மாதிரி போட்டு அரசியல்வாதி பாழாக்கிட்டான். எல்லாம் உள்ள எல்லாருமே மாட்டுவான். 75 வருஷம் ஆண்டுகால ஓட்டு வாங்கின முத்திரை வாங்கினவன் இப்போ வரைக்கும் இப்போ உட்கார்ந்து சேர பிடிக்க போகிறான்ல. 3ஆம் தேதி ஈஸ்வரன் பரமசிவன் கணக்கு போட்டார். நீதி அரசர் கணக்கில் உட்கார்ந்து கணக்கு போட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதார். பிடிக்கிற கணக்கு எழுதார். 75 வருஷம் ஆண்டு காலம் சேட்டை பண்ண கணக்கை பிடிப்பார். ஐயா நீதி அரசர் முகால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, உலகமே புரிஞ்சிக்கோ. இராணுவத்தை எவ்வளவு தூரத்துக்கு துன்படுத்தினானோ அதை திருப்பி நீதிமன்றத்திலிருந்து கணக்கு எடுக்கையில் மந்திரி பிரதமர் உள்ள மாட்டுவான். மாட்டி வரையில் உள்ள ரிவிட் அடிச்சுவார். ஐயா 13 கம்பி 13 செயலறை அரசியல்வாதிக்கு 13ல தூக்கி தூக்கி போட்டு ராணுவம் அப்பப்போ வந்து அடித்து நைய நெருங்க தட்டி முட்டி கீழே அடி முட்டிக்கு மேலே அடி என்னென்ன தப்பு செஞ்ச கணக்கு பூரா எவிடன்ஸில் போட்டு எழுதுவான். எழுதி கொண்டு வரல நீதிமன்றத்தில் ஐயா உட்கார்ந்துருப்பார். நீதிபதி ஜட்ஜி ஐயா நீதி அரசர் அடி கொடுப்பார். நீதி அரசர் அடி கொடுப்பார். அடி குடுறா அப்படிம்பார். இராணுவ படை 13 செயலறையில் தூக்கி உள்ள போட்டு அடினா அப்படிம்பார். முதலமைச்சர்களுக்கு பூரா 6 செயலறை போடுவார். பிரதமரா பூரா அங்கங்க நடத்துவங்க பூரா 6. இதில் மிச்ச கணக்கில் போட்டு பிரதமராக இருந்தவன் எல்லாமே எடுப்பார். 7 கணக்கில் எடுக்கையில் உள்ள மாட்டுவான். 7 பிரதமருக்கு 7 முதலமைச்சர்களுக்கு 6 13 கணக்கு போட்டு வரையில் மிச்ச மீதியை தூக்கிங்கிட்டு போடையில் எம்எல்ஏ எம்பி மந்திரியெல்லாம் தூக்குவார். அவங்களுக்கு செயல் தனியாக போடுவார். எம்எல்ஏ பூரா தனி. தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா, மும்பைனா மும்பை, எல்லா இடத்துலையும் தனியாக போட்டுவார். எம்எல்ஏ பூரா தனியாக போடுவார். எம்பி இன்னைக்கு வரைக்கும் நின்னவன் தோத்தவன் பூரா வார்டில் நான் ஜெயிச்சவன், நான் எம்பியை ஜெயிச்சு சேர பிடிச்சவன், அவன் எல்லாருமே தூக்கி அவனுக்கு ஒரு கோட்டா போட்டுருவார். அடி கொடுக்கல கீழே இருந்து அடித்து வரையில் இத்தனை கோடி போட்டு எல்லாம் நாசம் பண்ண பூரா கக்க விட்டு வெளியெடுப்பார். நீதி அரசர் இன்னைக்கு கணக்கு போட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முகால் சத்தியம் பூமியை பூரா பாழாக்கிட்டான். விவசாயத்தை பாழாக்கிட்டான். எல்லாத்தையுமே கந்தல் குளம் ஆகிக்கிட்டே இருக்கான். இப்போ போய் எம்பி உட்காந்து டெல்லியில் உட்காந்து எத்தனை கோடி வாங்கி பூமியை பாழாக்கிறதுக்கு ஓடி உட்காந்து பார்ப்பான். செவ்வாய் புதன் வியாழன் 3 கிழமையில உட்காந்து பார்ப்பான். இந்த 3 கிழமையில நீதி அரசர் உள்ள மாட்டுவார். மாற்றி உள்ள பழசு புதுசு பழசுல உட்கார்ந்த எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் எல்லாம் புதுசுல இப்ப முதலமைச்சர் மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாருமே சேர்த்து பிரதமர் வரைக்கும் தூக்கி அடக்கட்டி எழுதி எல்லா கம்ப்யூட்டர்கள் தோட்டி எடுப்பார். வெளிநாடு இந்த அம்பானி அவனுடைய வரிசைகள் எடுத்தாச்சுன்னா பூரா கம்பெனியை பூரா அங்கே பூரா வெளியில் சும்மா சின்ன நாடாக இருந்தாலும் அதில் ஒரு கம்பெனி ஓடுதுன்னு பூரா நிலக்கரியில் இருந்து எல்லாமே கம்ப்யூட்டர் கணக்கில் தட்டி பணம் காகித சம்பாத்தியம் பண்ணுற பூராமே தூக்கி எல்லாம் செயலறையில் ஏற்றிடுவார். ஐயா நீதி அரசர் முக்கால் சத்தியம் பூமியை பாழாக்குறதுக்கு தான் நாடாக ஓடுதான். நாடா அங்கங்கே உட்காந்து நாடா பாழாக்கிட்டான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, புரிஞ்சு நடடா ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்